தமிழ்நாட்டில் எலெக்ஷன் அப்படின்னு வந்தாலே ஒரு 20-30% ஆஃப் த மக்கள் வந்து எப்போதுமே வந்து நாங்கள் இந்த கட்சிக்கு தான் தொடர்ந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு 10, 20 இல்லை 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்த தலைவர்கள் தான் இதுக்கு காரணம். ஸோ அந்த தலைவர்கள் மேலே மக்களுக்கு இருந்த நம்பிக்கை, அவங்க கொடுத்த நல்ல ஆட்சி, ஸோ இதெல்லாம் வந்து அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையாக மாறுச்சு. ஸோ அதனால அந்த மக்கள் வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுகிட்டே வராங்க. இப்படி ஓட்டு போடுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். உங்கள் தலைவர்கள்லாம் இப்போ இல்லை. அந்த தலைவர்கள் இருந்தப்போ அந்த கட்சி, அந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரியான ஆட்சி இப்போ நடக்குதா அப்படின்னு யோசிங்க. ஸோ நீங்கள் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும், இல்லை அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதை மட்டும்தான் நான் சொல்கிறேன். ப்ரோ, ஐ டோன்ட் கேர். இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க.